ஆசையாக தூக்கி வளர்த்த பாட்டியின் உயிரை துடிக்க துடிக்க எடுத்த பேரன். மது குடிக்க பணம் இல்லாததால் கொன்று நகைகளை கழற்றி சென்று மகிழ்ந்த பேரனின் கோர முகம். மகன் செய்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக மருமகளும் கைது. மனிதனை மிருகமாக்கிய மது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த பலப்பல் நத்தம் பகுதியை சேர்ந்தவர் கோபால் என்பவரது மனைவி 82 வயதான அனுமக்கா. கோபால் இறந்துவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி காலை நீண்ட நேரமாகியும் அனுமக்கா வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்த போது அதிர்ச்சி. வாய் மூக்கு பகுதியில் ரத்தம் வழிந்த நிலையில் மூதாட்டி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஆலங்காயம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட விரைந்து வந்த போலீசார் மூதாட்டியின் சடலத்தை கைப்பற்றி வீட்டில் இருந்த தடயங்களை சேகரித்து வேலூரில் இருந்து மோப்பநாய் சாராவும் வரவழைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 2 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் மூதாட்டியின் மகன் வழி பேரன் 31 வயதான சிவகுமார் சம்பவம் நடந்த அன்று வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வர அவரை அழைத்து சென்று நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் தனக்கு மது பழக்கம் உள்ளதால் மது குடிக்க அடிக்கடி மூதாட்டியிடம் பணம் கேட்பதாகவும் மூதாட்டி பல நேரங்களில் பணம் தர மறுத்து விடுவார் என்றும் ஆனாலும் தனது பாட்டி அணிந்திருக்கும் கம்மல், மூக்குத்தி, கால் கொலுசு மீது தனது கண் உறுத்தி கொண்டே இருந்ததால் சம்பவத்தன்றும் மது குடிக்க பணம் கேட்டபோது அவர் தராத நிலையில் கொடூரமான முறையில் அவரது மூச்சை நிறுத்தி கொலை செய்து நகைகளை கழற்றி சென்று தனது தாயிடம் கொடுத்து வைத்திருப்பதாக போலீசாரிடம் ஒப்புக்கொள்ள விசாரணைக்கு பிறகு சிவகுமாரையும் அவரது தாய் மலரையும் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 1.5 சவரன் தங்க நகை, கால் கொலுசு ஆகியவற்றிற்காக சொந்த பாட்டியை கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்கள் எத்தனை பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறது.